கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வாலா அலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம். இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா கடன்களை அடைத்து கொடுக்கக்கூடிய ஒரு அழகிய வழியை தான் சொல்ல போகிறோம். இதை பொதுவாக நீங்கள் உங்களுடைய கடன்களை அடைக்கிறதுக்கும் ஓதலாம், வட்டிகளை தீர்க்கிறதுக்கும் ஓதலாம். லோன் வாங்கியிருக்கீங்க, அடமானம் வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு நேரடியாக காசு சம்மந்தமான எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி இதை ஓதலாம். அதே நேரத்தில் எனக்கு காசு கடன்லாம் இல்லை, இருந்தாலும் ரொம்ப வறுமையில் இருக்கேன், காசு பிரச்சனை தீர்ந்து காசு எனக்கு தேவையான அளவு கையில் இருக்கணும்னு சொன்னாலும் இதை ஓதலாம். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபிக்கு இதை தான் கற்றுக் கொடுத்துருக்காங்க. இதை ஓதி பாருங்க, வளமையாக சுபஹானல்லாஹ் உங்களுடைய எல்லா கடனும் அடையும், எல்லா நகையும் நீங்கள் மீட்டுக்கலாம், எல்லா லோன் இருக்கிறதையும் நீங்கள் அடைச்சிடலாம், வட்டியே இல்லாமல் வாழலாம். அதே மாதிரி பிறரிடத்துல கையேந்தக்கூடிய நிலைமையே வராது. உங்களிடத்துல எவ்வளோ காசு இருந்தாலும் அல்லாஹுடைய பரக்கத்து அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியம். அந்த பரக்கத்தையும் இது கொடுக்கும். அப்போ நீங்கள் இருக்கக்கூடிய காசு உங்களுக்கு என்ன ஆகும்னா பரக்கத்தாக மாறும். அதே மாதிரி உங்களுக்கு தேவைப்படக்கூடிய காசு என்ன ஆகும்னா உங்களை தேடி வரும். அது இல்லாமல் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கடன்களையும் அடைத்து கொடுக்கும். அப்போ 3 பலன்களையும் இந்த ஒரே விஷயத்தை நமக்கு கொடுக்குதுன்னா சுபஹானல்லாஹ். காசு சம்பந்தமான அனைத்துக்கும் இதுவே போதுமானது. அதே நேரத்தில் உங்களுக்கு தேவையான நேரங்களில் கூட உங்களுக்கு அவசரத்துக்கு அல்லாஹ்வே பணத்தை ஏற்பாடு பண்ணி அதை உங்களிடத்துல வந்தடைய செய்வான். அந்த அளவுக்கு இது பணத்திற்கு ரொம்ப சிறந்ததாக இருக்குது. அந்த வார்த்தையை தான் பார்க்க போகிறோம். ஆனால் இதை ஓதறதுக்கு முன்னாடி ஒரு 2 நிபந்தனைகள் இருக்குது. நாம் ஒரு அமல் செஞ்சு அதில் பலன் பெறணும்னா அந்த அமல் செய்கிறதுக்கு முன்னாடி அதில் இருக்கக்கூடிய 2 சட்டங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல் சட்டம் என்னென்னா, இதை ஓதி உங்களுக்கு வரக்கூடிய காசை கொண்டே நீங்கள் எல்லா நிலைமையிலையும் போதுமானதாக இருக்கணும்னா முதல்ல உங்களுடைய சம்பாதனை ஹலாலாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் ஹராமான சம்பாதனையோடு வாழ்ந்துட்டு இருந்தால் நம்ம இந்த அமலை ஓதி நம்ம செல்வத்தை பெற முடியாது. அதனால நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய காசு ஹலாலா அப்படிங்கிறதை நீங்கள் பார்த்துக்கோங்க. கடன் இருக்குது அது வேற, ஆனால் நம்ம சம்பாதனையே ஒரு ஹராமான தொழிலிருந்து நம்ம ஏர்ன் பண்ணிட்டு இருக்கோம்னா இந்த அமலை செஞ்சாலும் உங்களுக்கு என்ன ஆகாதுன்னா காசு பிரச்சனைலாம் தீராது, கடனெல்லாம் அடையாது. அதனால நீங்கள் உங்களுடைய சம்பாதனை ஃபஸ்ட்டு ஹலாலான்னு தெரிஞ்சுக்கோங்க. 2வது, சம்பாதனை எப்படி சொல்கிறோமோ அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம், ஷிர்கான காரியங்களில் நீங்கள் ஈடுபட்டு இருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. ஷிர்கான காரியம்னா அல்லாஹ்வை மட்டும் நம்பாமல் மற்ற எல்லா விஷயத்தையுமே நம்புவாங்க. ஏதாவது என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி களம் ஓதி குடிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை என்ன பண்ணுவாங்க, வீட்டில் வாங்கி தகடுகள்லாம் மாற்றி வைப்பாங்க, கையில் தாவீஸ் கட்டுவாங்க. எல்லா நம்பிக்கையுமே இருக்கும். யார் எதை சொன்னாலும் சரி காசு கொடுத்து அந்த வேலையை செஞ்சு பார்ப்பாங்க. நமக்கு இது மூலமாக காசு கிடைக்குதா, அது மூலமாக நமக்கு வாழ்க்கை மாறுதான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஷிர்கான காரியம் அல்லாஹ்வை தவிர மற்றவங்க சொல்லக்கூடிய இந்த குறி சொல்கிற மாதிரி உங்களுடைய பேச்சை கேட்டுட்டு பின்னாடி போடக்கூடியவங்களா இருந்தால் அவங்க இதை ஓதுனா பலன் கிடைக்காது. அப்போ 2 விஷயத்துக்கு பலன் கிடைக்காது. ஒன்று ஹராமான சம்பாதனை வச்சிருக்கிறவங்களும், இன்னொன்று அல்லாஹ்வை தவிர மற்ற வழிகள்லையுமே சிற்கான வழிகளில் போய் தேவைகளை நிறைவேற்றி கொள்ளணும்னு சொல்லிட்டு ஆசைப்படக்கூடியவங்களுடையதும் கேட்கக்கூடிய துவாக்கள் கபூலாகாது. அதனால அவர்கள் இதை ஓதியும் பலன் கிடைக்காது. ஆனால் அது இல்லாமல் நான் அல்லாஹ்வை தான் நம்பி இருக்கிறேன், அவனிடத்துல நான் தூய்மையான முறையில் தான் நான் சம்பாதனையை ஈட்டி கொண்டு இருக்கேன், அந்த காசு தான் எனக்கு பத்தாமல் இருக்குதுன்னு சொன்னால் இதை நீங்கள் ஓதுங்க. ஒரு சஹாபி கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், நான் ரொம்ப வறுமையில் இருக்கேன், ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், எனக்கு கடன் அதிகமாயிருச்சு, வருமானம் பத்த மாட்டேங்குது, என்னுடைய மனைவி வயதானவங்களாக இருக்காங்க, எனக்கு குழந்தைகள் வேற இல்லை, நான் தான் அந்த மனைவியை பார்த்துக்கணும், ஆனால் எங்கிட்டயே காசு இல்லையே, நான் எப்படி பார்த்துப்பேன், எனக்கு காசு தர மாதிரியான ஒரு அமலை கற்றுக் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. ரொம்ப வறுமை கடனுன்னு சொன்னதுக்கு பிறகு நபி அவர்கள் சுபஹான் அல்லாஹி வபிஹம்திஹி சுபஹான் அல்லாஹில் அலீம் இந்த திக்ரை சொல்லி கொடுக்குறாங்க. இதை வளமையாக ஓதிவாங்க, உங்களுக்கு செல்வம் பெருக்கெடுக்கும், கடனெல்லாம் அடையும், உங்களுக்கு தேவையான காசுக்கு இந்த ஒரு அமலே போதுமானதுன்னு சொல்கிறாங்க. சுபஹானல்லாஹ். இதை தான் வானத்தில் பூமியில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் ஓதிக்கொண்டே இருக்குதாமா அல்லாஹ்விடத்தில். நாம் மட்டும் இல்லை, மலக்குமார்கள், ஜின்கள், விலங்குகள், மரம், செடி, கொடின்னு சொல்லிட்டு கண்ணுக்கு தெரிந்த கண்ணுக்கு தெரியாத எல்லா படைப்பினங்களும் ஓதக்கூடிய ஒரே திக்ரு இதுதான். அதனால இந்த திக்ரை நம்ம ஓதும் போது நமக்கான வாழ்வாதாரம் உயர்த்தப்படும், செல்வம் கிடைக்கும், கடன் கஷ்டம் துன்பம் போய் ரிசுக்கு அபிவிருத்தியாக இருக்கும். இதை நீங்கள் தினமுமே வளமையாக ஓதிவாங்க. ரொம்ப சிறப்பு காலை நேரத்தில் ஓதுவதாக இருக்குது. ஆனால் நீங்கள் பொதுவாக காலையில் ஓத முடியாட்டினாலும் சரி நீங்கள் வளமையாகவே இதை ஓதக்கூடிய பழக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதிகமாக ஓதுவது இன்னும் அதிக பலனை உங்களுக்கு சீக்கிரமாக கொடுக்கும். அல்லாஹ்வே போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.